போன சாப்டர்ல நம்பிக்கைகள் பத்தியும் அது நம்மளோட வாழ்க்கை முறைய எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றத பத்தியும் பார்த்தோம். இந்த சாப்டர்ல அதே நம்பிக்கைகள் நாம ட்ரேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம முடிவுகளை பாதிக்குதுன்னு பார்க்க போறோம். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது சத்யன் ரங்கநாதன். ட்ரேடிங் இன் த ஜோன் பை மார்க் டக்ளஸ். வாங்க சாப்டர் 10 போவோம். நம்மோட சுற்றுச்சூழல் பல விதத்துல தன்னை வெளிப்படுத்தணும். அதனால நம்மோட நம்பிக்கைகளும் பலவிதமா இருக்குன்னு பார்த்தோம். அதாவது நாம கத்துக்க வேண்டிய பல விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கு. ஆனா மனித இயல்பு இந்த வாக்கியத்தோட ஒத்துப்போகாது. அப்படி ஒத்துப்போனா நாம யாருமே ஆர்கியூ பண்ணவே மாட்டோம், இல்லையா? எல்லா விஷயங்களையும் நம்புவோம். ஆனா அப்படி இல்லாம நம்ம நம்பிக்கைகளை அடுத்தவங்களும் ஒத்துக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்தவங்க நம்பிக்கைகள் ஏன் தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பழக்கத்துக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு காரணம் இருக்கணும். நமக்குள்ளேயோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ளேயோ ஏற்படுற கருத்து வேறுபாடுகளை பத்தி யோசிச்சு பாருங்க. சின்னதோ பெருசோ, முக்கியமோ இல்லையோ, எல்லாமே வேற வேற நம்பிக்கைகளால்தான் ஏற்படுது. இது தனி மனுஷங்களுக்கு மட்டுமில்ல, சமுதாயங்களுக்கு இடையே வர கருத்து வேறுபாடாகட்டும், நாடுகளுக்கு இடையேயான வேறுபாடுகளாகட்டும், எல்லாமே அவங்கவுங்க நம்பிக்கைகள்னால வர்றதுதான். மற்ற கருத்துக்களை ஏத்துக்கக்கூடிய சகிப்புத்தன்மை நமக்கு ஏன் இல்லை? நம்மோட நம்பிக்கைகளோட பங்கு இதுல என்ன? சில நேரங்கள்ல தான் சொல்றத புரிய வைக்க கொலை செய்ய கூட தயங்காதவங்க இருக்கதான் செய்றாங்க. அதாவது நம்பிக்கைகள்ன்றது ஸ்ட்ரக்சர்டு எனர்ஜி மட்டும் இல்லை, அதுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வும் இருக்கு. அப்படி இல்லைனா நாம மனசுல உணர்றத வெளியில எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்ம எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதுன்றது நமக்கு எப்படி தெரியுது? நிறைவேறலன்றதும் எப்படி தெரியுது? நமக்குள்ள ஏற்படுற முரண்பாடுகளை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில், நம்மோட நம்பிக்கைகளுக்கு ஒரு விதமான விழிப்புணர்வு இருக்குது. நமக்குள்ள இருக்கிற எனர்ஜிக்கு விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ் இருக்குதுன்றத ஒத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பார்த்தா இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. முதல்ல, மற்றவங்க நம்மளை நம்பணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம நம்பிக்கைகள் எதுவா இருந்தாலும் நாம சொல்றத மற்றவங்க நம்புனாங்கன்னா அது நல்லாதான் இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் ஃபீல். இது எல்லாருக்கும் பொருந்தும். அதே போல யாருமே மற்றவங்க நம்மளை நம்பல அப்படின்றத ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் ஃபீல். நீ சொல்றத நான் நம்பலன்னு யாராவது நம்மளை பார்த்து சொன்னா அது உருவாக்குற நெகட்டிவ் ஃபீலும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம கருத்துக்கு எதிரா யாரும் பேசுறத நாம விரும்ப மாட்டோம். அது ஒரு சேலஞ்ச் மாதிரியும் நம்ம மேலேயான தாக்குதல் மாதிரியும் எடுத்துப்போம். இதுவும் எல்லாருக்குமே பொருந்தும். உடனே ஆர்கியூ பண்ணுவோம். நாம சொல்றது தான் சரின்னு ப்ரூவ் பண்ண முயற்சி செய்வோம். சூழ்நிலையை பொறுத்து திரும்ப தாக்குதல் நடத்துவோம். நாம ஏதாவது சொல்லும்போது அதை காது கொடுத்து மற்றவங்க கேட்கணும்னு எதிர்பார்ப்போம். அப்படி யாரும் கேட்கலனா நமக்கு பிடிக்காது. இதுவுமே எல்லாருக்கும் பொருந்தும். ஆனா நாம மற்றவங்க சொல்றத கவனிக்கிறது ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன்னா ஒரு லிசனரா இருக்கணும்னா நாம நிஜமாவே மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணும். குறுக்க புகுந்து, அது பொலைட்டானாலும் சரி, ரூடானாலும் சரி, நம்ம கருத்தை பேச ஆரம்பிக்க கூடாது. இந்த பழக்கம் வர நமக்கு என்ன தேவைப்படுது? நமக்கு ஒத்த நம்பிக்கைகள் கொண்டவங்களோட ஏன் நாம அதிகமா நேரத்தை செலவு பண்றோம்? வசதியாகவும் பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்றதுனாலயா? அதே போல நமக்கு எதிர்மறை நம்பிக்கைகள் கொண்டவங்களை நாம ஏன் அவாய்ட் பண்றோம்? பாதுகாப்பின்மையா ஃபீல் பண்றதுனாலயா? இதுல புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நாம ஒரு நம்பிக்கையை பெறும்போது அந்த நம்பிக்கை தானே ஒரு உருவெடுத்து அதை ஒத்த விஷயங்களை நோக்கி நம்ம ஈர்க்கவும், அதுக்கு முரண்பாடான விஷயங்களை குறித்து நமக்கு வெறுப்பையும் உண்டாக்க செய்துன்றது தான். நம்மளை சுத்தி இந்த மாதிரி பல நம்பிக்கைகள் இருக்குன்னா, ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் இருக்கிற ஈர்ப்போ வெறுப்போ எல்லாருக்குமே பொதுவான விஷயம்னா, அப்போ ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் ஒரு உள்ளுணர்வு இருக்குன்றது உண்மை. அதே போல இந்த உள்ளுணர்வு பிஹேவ் பண்ற முறைகளும் எல்லாருக்கும் பொதுவானதாக தான் இருக்க முடியும். 5 அடிப்படை உண்மைகளை பத்தி நிறைய பார்த்தோம். அதை நம்ம மென்டல் என்விரான்மெண்ட்ல
எப்படி பதிய வைக்கிறதுன்றதும் அதை ட்ரேடிங்கில் நடைமுறைப்படுத்துறதுக்கும் நம்பிக்கைகளோட 3 பண்புகளை பற்றி நல்லா புரிஞ்சிக்கணும். 1. நம்பிக்கைகள் தனக்குன்னு ஒரு உருவத்தை எடுத்துக்கும். அதனால் அதை மாத்திர மாதிரியான எந்த கருத்தையும் ஏற்றுக்காது. 2. ஆக்டிவாக இருக்கிற எல்லா நம்பிக்கைகளும் தன்னை வெளிப்படுத்திக்கவே முயலும். 3. இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குன்றது தெரிஞ்சாலும் சரி இல்லைனாலும் சரி, அது தன்னோட வேலையை செஞ்சிட்டே தான் இருக்கும். நம்பிக்கைகள் எப்படி உள்ளுக்குள்ள வேலை செய்யுதுன்றத சரியா நம்மளால புரிஞ்சிக்க முடியலனாலும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல கூட அது தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஹிஸ்டரியை பார்த்தோம்னா பல உதாரணங்கள் இருக்கு. தன்னோட நம்பிக்கையை விட்டுத்தரதை விட கொடுமையான விஷயம் வேற எதுவுமே இல்லை. அதுக்கு சாவறதே மேல்னு முடிவு பண்ணினவங்க பத்தி நிறைய கதைகள் இருக்கு. ஒரு நம்பிக்கைன்றது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு அதை மாற்ற நினைச்சா எந்த அளவு ரெசிஸ்ட் பண்ணும்னு இது மூலமா புரிஞ்சிக்கலாம். நம்பிக்கைகள் கொண்டிருக்கிற எனர்ஜியானது அதனோட பிரசன்ட் ஃபார்மை மாற்றி அமைக்க நினைக்கிற எந்த எனர்ஜியையும் ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ நம்பிக்கைகளை மாற்றவே முடியாதா? அப்படி இல்லை. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால அதை மாற்ற முடியும். அதே சமயம் அதை அழிக்க முடியாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், இட் கேன் ஒன்லி பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. நம்பிக்கைகள் ஒரு எனர்ஜினா, அதுவும் ஸ்ட்ரக்சர்டு செல்ஃப் அவேர்னஸ் கொண்ட உள்ளுணர்வு உள்ள எனர்ஜினா, அப்போ இதையும் அழிக்க முடியாது. நம்மளை ஒருத்தர் அழிக்க ட்ரை பண்ணுனா நாம என்ன செய்வோம்? டிஃபெண்ட் பண்ணுவோம், திரும்ப ஃபைட் பண்ணுவோம் இல்லையா? அதே போலதான் ஒவ்வொரு நம்பிக்கையும் நாம யாருன்ற அடையாளத்தோட ஒரு பகுதி. அதை அழிக்க முற்படும் போது அதுவும் மற்ற பகுதிகளை போல எதிர்த்து போராடும். நமக்கு பிரச்சனை கொடுக்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாத மாதிரியே நாம ஆக்ட் பண்ணும்போது அது நம்மளை எதிர்த்து போராடும். திடீர்னு ஒரு நாள் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே நாம இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணி இக்னோர் பண்ணினா நாம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? யாராவது ஒருத்தங்களை பிடிச்சி ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்போம்ல. பிலீஃப்ஸும் அப்படிதான் பிஹேவ் பண்ணும். அப்போ நமக்கு தேவையில்லாத பிலீஃப்ஸை எப்படி மாத்துறது? அந்த ப்ராசஸ்க்கு பேர் டீஆக்டிவேஷன். அதாவது அந்த நம்பிக்கைகளோட எனர்ஜியை வெளியில எடுக்கிறது. அதனோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும், ஆனா எனர்ஜி எதுவும் இருக்காது. நாம பார்க்குற கண்ணோட்டத்தோட மேலேயோ நம்மளோட பிஹேவியர் மேலேயோ அதுக்கு ஆதிக்கம் இருக்காது. இதுக்கு ஒரு உதாரணம், வெளிநாடுகளில் சாண்டா கிளாஸ், டூத் ஃபேரி எல்லாம் இருக்குன்னு குழந்தைகளை நம்ப வைப்பாங்க. ஆனா அந்த குழந்தைகள் வளர வளர அதெல்லாம் ஒரு கான்செப்டா மாறிடும். அப்படி யாரும் நிஜமா இல்லை அப்படின்றது புரிஞ்சிடும். பிலீஃப் அப்படியே இருக்கும், ஆனா அதுக்கு எனர்ஜி இருக்காது. போன சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா, நம்பிக்கைகள்ன்றது வார்த்தைகளும் 5 புலன்களும் சேர்ந்து உருவாக்குற ஒரு எனர்ஜின்னு. இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து வாசல்ல சாண்டா கிளாஸ் வந்திருக்கான்னு சொன்னா நீங்க அதை ஒரு ஜோக் மாதிரி தான் எடுத்துப்பீங்க. இதுவே 5 வயசு குழந்தைகிட்ட சொன்னா உடனே அந்த வார்த்தைகள் பாசிட்டிவ் எனர்ஜியா ஃபீல் பண்ண வைக்கும். குதிச்சுக்கிட்டே கதவு கிட்ட ஓடுவாங்க. எதுவும் அவங்கள தடுத்திருக்க முடியாது. நாளடைவில் சேண்டான்னு ஒன்று இல்லைன்னு அவங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. முதல்ல நம்பலைனாலும் போக போக கன்வின்ஸ் ஆகியிருப்பாங்க. சேண்டா கிளாஸ் மேலே இருந்த நம்பிக்கை போகல, ஆனா அதனோட அசோசியேட் ஆகியிருந்த எனர்ஜி போயிடுச்சு. அது இன்ஆக்டிவா மாறிடுச்சு. சேண்டா இல்லை அப்படின்றது வேற ஒரு நம்பிக்கையா மாறிடுச்சு. இப்போ மூளையில 2 விதமான நம்பிக்கைகள் இருக்கு. சேண்டா இருக்கு, சேண்டா இல்ல. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் ஒண்ணுதான். அது எவ்வளவு எனர்ஜி எதுல இருக்குன்றது தான். முதல் கான்செப்டுக்கு எனர்ஜி இல்ல, ரெண்டாவதுக்கு எனர்ஜி இருக்கு. இப்படி பார்க்கும்போது நடைமுறையில ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இல்ல. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை டீஆக்டிவேட் பண்ண முடியும்னா எந்த நம்பிக்கையையும் செயலிழக்க வைக்கலாம். ரகசியம் என்னன்னா, நம்பிக்கைகளை நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டு மாற்ற முயற்சி பண்ணல. ஜஸ்ட் ஒரு கான்செப்ட்லேருந்து இன்னொரு கான்செப்டுக்கு எனர்ஜியை மூவ் பண்றோம்னு நம்பினோம்னா கண்டிப்பா டீஆக்டிவேஷன் சாத்தியம்தான். ஒவ்வொரு நம்பிக்கையையும் அது ஆக்டிவா இருக்கா இல்லையான்றதை வச்சு 2ஆ பிரிச்சிடலாம். ஆக்டிவ் பிலீஃப்ஸ்க்கு எனர்ஜி இருக்கும். அது நம்ம கண்ணோட்டத்தை, பிஹேவியரை பாதிக்கும். இன்ஆக்டிவ் பிலீஃப்ஸ்க்கு எனர்ஜி கிடையாது. அது நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்காது.
எல்லா நம்பிக்கைகளும் தன்னைத்தானே வெளிப்படுத்திக்க முயலும்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, நமக்குள்ள பல நம்பிக்கைகள் இருக்கலாம், எல்லாமே ஒரே நேரத்துல வெளிப்படும்னு அர்த்தம் இல்ல. உதாரணத்துக்கு, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எது தப்பா இருக்குன்னு உங்களை கேட்டா, அந்த தப்புன்ற வார்த்தை உங்க மைண்ட்ல நீங்க எதையெல்லாம் தப்புன்னு நினைக்கிறீங்களோ அத்தனையையும் ஞாபகத்துக்கு கொண்டு வரும். இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிற வரைக்கும் இந்த ஐடியாஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கேள்வி கேட்ட அடுத்த வினாடி இத பத்தின உங்களோட நம்பிக்கைகளை மூளை ஆராய ஆரம்பிச்சிடும். அதாவது, இந்த விஷயத்தை குறித்தான நம்பிக்கைகள் தன்னைத்தானே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை இத பத்தி யோசிச்சிட்டோம்னா அப்புறம் அதை நிறுத்தவே முடியாது. அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாவோ இல்ல சென்சிட்டிவான விஷயமாவோ இருந்தா இது நிச்சயம் நடக்கும். சரி, அதனால என்ன நடக்கும்? ஏன் நாம பிலீஃப்ஸை தடுக்கணும்? அது தன்னைத்தானே வெளிப்படுத்திட்டு போகட்டுமே. இப்ப ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு கருத்து சொல்றார். அது உங்களுக்கு ஒத்துக்க முடியாததா இருக்கலாம், இல்ல முட்டாள்தனமா கூட தோணலாம். ஆனா உண்மைய நீங்க என்ன உணர்றீங்களோ அதை நேரா சொல்லிடுவீங்களா, இல்ல வேணாம்னு விட்டுடுவீங்களா? இது நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கிற நம்பிக்கைகளை பொறுத்து அமையும். உங்க நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா நேரா எதிர்த்து பேசுவீங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா போகட்டும்னு விட்டுடுவீங்க. இதுவே அந்த ஒருத்தர் உங்க பாஸா இருந்தா தலையாட்டி ஒத்துக்குவீங்க. ஆனா மைண்ட் அமைதியா இருக்குமா? மனசுக்குள்ள கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதாவது, உங்க நம்பிக்கைகள் தன்னை வெளிப்படுத்திக்க முயலும், ஆனா அதுக்கு எதிரான சில நம்பிக்கைகள் அதை தடுக்கும். தன்னை வெளிப்படுத்திக்காம அவங்களால இருக்க முடியாது இல்லையா? பாஸ் என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியில வந்து யார்கிட்டையாவது புலம்புவீங்க தானே? இதுதான் பிலீஃப்ஸ் தன்னைத்தானே வெளிப்படுத்திக்க டிமாண்ட் பண்ணுன்றத காட்டுற சிறந்த உதாரணம். இதே போல பல நம்பிக்கைகள் ஒண்ணுக்கொன்னு நம்மளோட தேவைகள், குறிக்கோள்கள்ல குறுக்கிட்டு முரண்படும் போது அதோட எஃபெக்ட் அதிக அளவுல இருக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம சூழ்நிலை தன்னை எப்படி வெளிப்படுத்தும்ன்றத நம்பிக்கைகள் தான் தீர்மானிக்கும். அதாவது பவுண்டரிஸை வகுக்கும். ஆனா மனித உள்ளுணர்வு நாம நம்புற எல்லா விஷயங்களையும் விட பெருசு. எந்த அளவுக்குனா, நாம நினைக்கிற எந்த திசையில வேணும்னாலும் நம்ம சிந்தனைய கொண்டு போகலாம். அதாவது, நம்ம நம்பிக்கைகள் உருவாக்கின பவுண்டரிஸ்க்கு உள்ள போனாலும் சரி, வெளியனாலும் சரி. பவுண்டரிக்கு வெளியே போகிறது தான் கிரியேட்டிவ் திங்கிங். நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற ஒரு நம்பிக்கையை கொஸ்டின் பண்ணும்போது தான் நம்ம மைண்ட் வேற மாதிரி யோசிக்கும். சட்டுன்னு ஒரு சொல்யூஷன் தோணும். கிரியேட்டிவிட்டினாலே புதுசா வர்ற யோசனைகள் தானே. சயின்டிஸ்ட், ஆர்டிஸ்ட், இன்வென்டர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் எங்கேருந்து ஐடியாஸ் வந்துச்சுன்னு தீர்க்கமா சொல்லிட முடியாது. கிரியேட்டிவிட்டிக்கு எல்லையே கிடையாது. கடந்த 50 வருஷத்துல டெக்னாலஜி அடைஞ்சிருக்கிற வளர்ச்சியை பாருங்க. இது எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண தயாராயிருந்த மனிதர்களால தான் சாத்தியமாச்சு. நாமளும் இதே மாதிரி சிந்திக்க தயாராயிருந்தா நமக்கும் கிரியேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது, நம்மோட நம்பிக்கைகளுக்கு வெளியே கிடைக்கிற புது எக்ஸ்பீரியன்ஸ். இது நமக்கு தான் புதுசு. ஆனா சூழ்நிலையை பொறுத்தவரை அது எப்போதுமே இருக்கிற ஒரு சாத்தியக்கூறு தான். எதுவா இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மனசளவுல நமக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம நம்பிக்கைகளோட இது முரண்படும் இல்லையா? இத பத்தி விளக்கமா அந்த நாய் குழந்தையோட உதாரணத்தை வச்சு பார்க்கலாம். அந்த குழந்தைக்கு நாய்னாலே பயம். ஏன்னா முதல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அமைஞ்சிடுச்சு. இது சுற்றுச்சூழலோட கண்ணோட்டத்துல நிஜமும் கூட. அதாவது, சில நாய் கடிக்கலான்றது உண்மைதான. ஆனா எல்லா நாயும் கடிக்கும்ன்ற அந்த குழந்தையோட பயத்துக்கு மைண்டு தான் காரணம். சப்போஸ் வளர்ந்த பிறகும் இதே எண்ணம் அந்த குழந்தையோட மைண்ட்ல இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு நாள் அவனோட வயசு பசங்க நாயோட சந்தோஷமா விளையாடுறத பார்த்தானா, அது ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அவனோட மனசுல இருக்கிற நம்பிக்கைக்கும் இப்போ கண்ணால பார்க்குற விஷயமும் வேறையா இருக்கும்போது ஒரு முரண்பாடு வரும். இப்போ என்ன நடக்கும்? ஒன்று, அந்த பையன் தானா முடிவு பண்ணி இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்கல. அதாவது, அவனோட நம்பிக்கைக்கு எதிரா அவன் போகல. ஆனா சூழ்நிலை அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவனுக்கு கொடுத்துருச்சு. 2, மற்ற பிள்ளைங்க நாய்க்கூட விளையாடினாலும் அது அவங்கள கடிக்கலன்ற விஷயம் அவனை நிச்சயம் கன்ஃபியூஸ் பண்ணிடும். இந்த குழப்பம் மாற மாற
நாய் கடிக்காம இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுன்றது புரியும். மற்ற குழந்தைங்களோட சந்தோஷத்தை பார்த்து தானும் நாய் கூட சந்தோஷமா இருக்கலான்ற எண்ணம் வரும். இந்த எதிர்பாராத எக்ஸ்பீரியன்ஸ் இதுவரைக்கும் அவனே நினைச்சு பார்த்திராத விதத்துல யோசிக்க வைக்கும். ஏன்னா இது அவனா தேடி போனதில்ல, தானா அமைஞ்ச ஒரு சுச்சுவேஷன். ஒரு படி மேல போய் நாய் கூட விளையாட ஆசை வரலாம். ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றிக்க அவன் முயல்வானா? முடியுமா? அது அந்த ஆசைக்கான எனர்ஜியை பொறுத்து இருக்கு. ஏன்னா எல்லா நாயும் கடிக்குன்ற அவனோட நம்பிக்கையும், நாய் கூட விளையாடினா நாமளும் சந்தோஷமா இருக்கலான்ற அவனோட ஆசையும் ஒன்னுக்கொன்னு போட்டி போடும். அடுத்து ஒரு நாயை பார்த்தா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றது அவனோட நம்பிக்கைக்கும் ஆசைக்கும் இடையில எதுக்கு அதிக எனர்ஜி இருக்குன்றத பொறுத்து தான் அமையும். நம்பிக்கைகளோட எனர்ஜி அதிகமாய் இருந்தா நாய் கூட விளையாடணும்ன்ற ஆசை இருந்தாலும் அது முடியாது. இந்த நாய் தன்னை கடிக்காதுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த எனர்ஜி ஆசை பக்கம் மாறுற வரைக்கும் பயம் போகாது. நாய் கூட விளையாடணும்னு ஆசை அதிகமாய் இருந்தா பயத்தை கடந்து வரணும். அதுக்கு எல்லா நாயும் கடிக்கும்ன்ற நம்பிக்கையை டீஆக்டிவேட் பண்ணிட்டு புது நம்பிக்கையை கொண்டு வரணும். அதாவது எல்லா நாய்களும் கடிக்காது, சில நாய்கள் தான் கடிக்கும்ன்ற நம்பிக்கையை பதிய வைக்கணும். இது எந்த நாய் கூட விளையாடலாம், எந்த மாதிரியான நாயை தவிர்க்கணும்ன்றத கத்துக்க உதவும். இதுல பிரச்சனை என்னன்னா, நம்ம நம்பிக்கையை எப்படி டீஆக்டிவேட் பண்றது? நாம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு நம்பிக்கையை மாத்தணும்னா அதோட எனர்ஜியை வெளியே எடுக்கணும். அந்த எனர்ஜியை நமக்கு சூட் ஆகிற இன்னொரு நம்பிக்கைக்கு மாத்தணும். இந்த பையனோட விஷயத்துல ஒரு நாயை தொட்டு விளையாடும் போது இந்த நம்பிக்கை டீஆக்டிவேட் ஆகிடும். ஆனா அதுக்கு நிறைய காலம் ஆகலாம். கூடவே பையனோட எஃபர்ட்டும் வேணும். ஆரம்பத்தில் தூரத்துல இருந்து பார்க்கறது மட்டும்தான் முடியலாம். ஆனா நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் நடக்கலனா அந்த பய நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜியை வெளியே எடுத்துடலாம். நாளடைவில் அவன் நாயை தொடுற அளவுக்கு போகலாம். அதாவது அவனோட ஆசையோட அளவு பயத்தோட அளவை விட கூடும்போது நாயை தொடக்கூட செய்யலாம். அந்த நேரம் பயத்தோட எனர்ஜி எல்லாமே போயிடும். புது எக்ஸ்பீரியன்ஸ்க்கான பாசிட்டிவ் எனர்ஜியா மாறிடும். இதே மாதிரி பல பேர் பல விஷயங்கள்ல சின்ன வயசுல ஒரு மாதிரியும் வளர வளர நம்மளோட பயங்களை மாத்திக்கிட்டும் இருந்திருப்போம். எப்படி மாறுச்சுன்னு கேட்டா நமக்கே தெரியாது. அதுக்கு பின்னாடியான ப்ராசஸ் நமக்கு தெரியாது. முன்னாடி பயந்தேன், இப்ப இல்லைன்னு மட்டும்தான் சொல்லுவோம். இதுதான் முதல் சினாரியோ. சப்போஸ் அந்த பையனுக்கு தானும் நாய் கூட விளையாடணும்னு ஆசை வரலேனா எல்லா நாயும் கடிக்குன்ற நம்பிக்கையும் எல்லா நாயும் கடிக்காதுன்ற நம்பிக்கையும் ஒன்னாவே மைண்ட்ல இருக்கும். இப்படி ஒண்ணுக்கொன்னு முரண்பட்ட ரெண்டு நம்பிக்கைகள் தங்களை வெளிப்படுத்த முயலும்போது என்ன ஆகும்? எல்லா நாயும் கடிக்குன்ற முதல் நம்பிக்கை மனசுல ஆழமா பதிஞ்சு முழுக்க நெகட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும். எல்லா நாயும் கடிக்காதுன்ற ரெண்டாவது நம்பிக்கை பாசிட்டிவ் எனர்ஜியோட மேலோட்டமா புரிஞ்சிக்கும். ஆனா இந்த நெகட்டிவ் எனர்ஜியை டீஆக்டிவேட் பண்ண அந்த பையன் எந்த முயற்சியும் எடுக்கலன்னு வச்சுப்போம். ஏன்னா அவனுக்கு அந்த ஆசையே இல்லை. இந்த சினாரியோல ஆசையை விட பயத்தோட அளவு அதிகமாயிருக்கும். சில சமயம் நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கும் அதை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது ஏன்னா அந்த அளவுக்கான எனர்ஜி அதுக்கு நாம கொடுக்கல. ஆனா சில சமயம் சில புது விஷயங்களை சாதாரணமா செய்வோம். ஏன்னா அதுக்கு எதிரா முரண்பாடான நம்பிக்கை நமக்குள்ள ஏற்கனவே இருந்திருக்காது. அதாவது ஒரு நெகட்டிவ் நம்பிக்கையை டீஆக்டிவேட் பண்ணாம அதை மாத்தணும்னு நினைச்சா நிச்சயமா முடியாது. இதுதான் ஒவ்வொரு ட்ரேடரும் தீர்க்க வேண்டிய மனதளவிலான தடுமாற்றம். ஒரு ட்ரேடிங்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியுது. அடுத்து எடுக்க போற ட்ரேடும் எப்படி வேணும்னாலும் முடியலாம். இதுவும் உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அடுத்த ட்ரேட் எடுக்க பயம். ஏன்னா தப்பு பண்ணிடுவோம்ன்ற பயம். இதுக்கு காரணம் மார்க்கெட் கொடுக்கிற தகவல்களை நாம அச்சுறுத்தலா பார்க்கறதுனால தான். இதுக்கான மூல காரணம் நம்மோட எதிர்பார்ப்புகள். மார்க்கெட் கொடுக்கிற தகவல்கள் நம்ம எதிர்பார்ப்போட ஒத்துப்போகாதப்போ அது அச்சுறுத்தலா தான் தெரியும். இது பயம், ஸ்ட்ரெஸ் போன்ற விளைவுகளை ஏற்படுத்துது. இந்த எதிர்பார்ப்புகளுக்கான காரணம் நம்மோட நம்பிக்கைகள் தான். இதுவரைக்கும்
நாம நம்பிக்கைகள் எப்படி உருவாகுது, அதோட இயல்புகள் என்னன்னு பார்த்தோம். இப்பவும் நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பயம் வருதுன்னா நிச்சயமா உள்ளுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. திரும்ப திரும்ப நீங்க நினைவுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆக்டிவா இருக்கிற எல்லா நம்பிக்கைகளும் தன்னை வெளிப்படுத்திக்கவே முயலும். நாமளே வேணாம்னு நினைச்சாலும் சரி. ப்ராபபிலிட்டிஸ்ல திங்க் பண்ணணும்னா ஒவ்வொரு மொமெண்ட்டும் மார்க்கெட்ல யூனிக்னு நாம நம்பணும். அதாவது ஒவ்வொரு எட்ஜுக்கும் தனித்துவமான ரிசல்ட் தான் வரும். இந்த ஒரு நம்பிக்கையை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டா உங்களோட மனநிலை பயம், ஸ்ட்ரெஸ் இல்லாததா மாறிடும். ட்ரேட் பண்ணும்போது தப்பு வராது. யூனிக் அவுட்கம்ன்றது புதுசா அப்போதான் நடக்கிற ஒரு விஷயம். நாய் உன்னை கடிச்சிடும், பார்த்து விளையாடுன்னு சொன்னா கண்டிப்பா கேட்காது. ஆனா ஒரு நாள் ஒரு நாய் அவனை கடிக்க வந்துட்டா அது அவனுக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கிரியேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எல்லா நாயும் நல்ல நாயின்ற அவனோட நம்பிக்கை மாறிடுமா? நாயை பார்த்தா பயம் வருமா? இதுக்கான பதில் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த பையனுக்குள்ள இருக்கிற மற்ற நம்பிக்கைகளையும் பொறுத்துதான் இதுக்கான பதில் அமையும். உதாரணத்துக்கு அந்த பையன் துரோகத்தை பத்தி ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான்னு வைங்க. இந்த ஒரு நாய்னாலே துரோகம் பண்ணும்னு தொடர்பு படுத்திக்கிட்டானா அவனுக்கு நாயை பார்த்தாலே பயம் வரும். ஆரம்பத்தில் இருந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியா மாறிடும். ஒரு நாய் கடிச்சதுன்றதுனால எல்லா நாயும் இப்படிதான் கடிக்கும் அப்படின்றது அவனோட நம்பிக்கையா மாறலாம். ஆனா இப்படிதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. மோஸ்டா எல்லா நாயுன்றது டீஆக்டிவேட் ஆகி அந்த எனர்ஜி ஒரு புது நம்பிக்கை, அதாவது சில நாய் கடிக்குன்ற நம்பிக்கைக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இது நாய்ங்களோட குணத்தை இன்னும் சரியா புரிஞ்சிக்க உதவும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அந்த பையனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்காது. இப்போ நாய்கள் கூட விளையாடும் போது இன்னும் கவனமாயிருப்பான். நம்மோட தினசரி வாழ்க்கையில ஆனாலும் சரி, மார்க்கெட்ல ஒவ்வொரு மொமெண்ட் ஆனாலும் சரி, நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. ஒரு யூனிக் அவுட்கம் வேணும்னா எதிர்பார்ப்ப நம்ம மைண்டுக்கு ட்ரெயின் பண்ணாத வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுப்போம். நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்மளை கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். நமக்கு எதுவும் தெரிய தேவையில்லைன்னு நாம உண்மையா நம்பினா மட்டும்தான் பயம் இல்லாம ட்ரேட் பண்ணுவோம். இன்னமும் நீங்க இந்த மனநிலைக்கு வரலைன்னா, வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணணும். ஒவ்வொரு மொமெண்ட்டோட தனித்தன்மையை உணர்றதுக்கு ட்ரெயின் பண்ணணும். இந்த நம்பிக்கையோட கான்ஃப்ளிக்ட்ல இருக்கிற மற்ற நம்பிக்கைகளை டீஆக்டிவேட் பண்ணணும். இது இந்த நாய் பையனோட உதாரணத்திலேருந்து பெருசா வித்தியாசப்படலை. அதே போல தானாவும் நடக்க போறதில்ல. அந்த நாய் கூட விளையாடணும்ன்ற ஆசையினால அந்த பையன் ஒரு புது நம்பிக்கையை உருவாக்கணும். கூடவே முரண்பாடுகளை நீக்கணும். இதுதான் கன்சிஸ்டன்ட் சக்சஸ் ட்ரேடிங்ல நீங்க பார்க்கறதுக்கு உதவுற சீக்ரெட். ஒரு நம்பிக்கை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு நாம அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கார் ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்லுங்கன்னா உங்களுக்கு சரியா ஞாபகம் இருக்காது. நீங்க யாருக்காவது கத்துக் கொடுக்கும் போதுதான் இவ்வளவா கத்துக்கிட்டோம்னு தோணும். ஏன்னா அப்போ உங்களோட ஃபோக்கஸ் கத்துக்கிறதுல இருந்திருக்கும். குடிக்கிறவங்க கார் ஓட்டுறத இதுக்கு நல்ல எக்ஸாம்பிளா சொல்லலாம். எப்படி ஓட்டுனாங்கன்றது அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா சரியான இடத்துக்கு போயிருப்பாங்க. இது அவங்களோட டிரைவிங் ஸ்கில்லை பொறுத்தது.
கண்டிப்பா பல பேர் ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க. ஆனா நாம புரிஞ்சிக்க வேண்டியது சில விஷயங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருக்குன்றது தான். சரி, இவ்வளவு நேரம் எவ்வளவோ தகவல்களை பார்த்தோம். இதையெல்லாம் ட்ரேடிங்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னு இப்ப பார்க்கலாம். ட்ரேடிங் என்விரான்மெண்ட் நமக்கு வரம்பு இல்லாத வாய்ப்புகளை தருது. எவ்வளவு வேணும்னாலும் பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்காக நம்மள நாமளே சரியா மதிப்பீடு செஞ்சு வச்சிருக்கோம்னா அதுதான் இல்ல. அதாவது நாம எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமோ, எவ்வளவு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குதுன்னு உணர்றோமோ, எவ்வளவு பணத்தை எடுக்க நமக்கு தகுதி இருக்குதுன்னு நம்புறோமோ, இந்த 3 விஷயத்துக்கு இடையில பெரிய கேப் இருக்கு. நாம எல்லாருமே நம்மளை பத்தி சுயமா ஒரு மதிப்பீடு செஞ்சு வச்சிருப்போம். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நமக்குள்ள இருக்கிற ஆக்டிவ் பிலீஃப்ஸ், அதாவது நமக்கு தெரிஞ்சோ இல்ல சப்கான்ஷியஸாவோ ஒரு சக்சஸை நோக்கியோ எதிராவோ நம்மள நடக்க வைக்கக்கூடிய சக்தி இருக்கிற நம்பிக்கைகளை லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னு வைங்க. ஒரு விஷயத்த ஏன் பண்ணணும்னு காரணங்கள் அதிகமாக இருந்தா நாம பாசிட்டிவ் சார்ஜ்டு பிலீஃப்ஸ் உள்ள ஒரு ஆள். ஆனா அதுவே பண்ணக்கூடாதுன்றதுக்கான காரணங்கள் அதிகமாக இருந்தா நாம நெகட்டிவ் சார்ஜ்டு பிலீஃப்ஸ் உள்ள ஒரு ஆள். இது கேட்க ஈஸியா இருக்கலாம். ஆனா இதை ஒரு வழிக்கு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த பல வருஷங்கள் தேவைப்படலாம். நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எந்த மாதிரியான சூழ்நிலையில நாம வளர்ந்திருந்தாலும் சில நெகட்டிவ் பிலீஃப்ஸ் நம்ம சக்சஸ்க்கு எதிரா ஆர்கியூ பண்றத நாம தடுக்க முடியாது. இந்த மாதிரியான பிலீஃப்ஸ் நமக்கு இருக்குன்றதையே நாம மறந்திருப்போம். ஆனா அதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எப்படி நமக்குள்ள வருது? ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஏன் நம்ம பேரண்ட்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க, நான் சொல்றத நீ கேட்கலல்ல, அதனால்தான் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வளர வளர நமக்கு இதெல்லாம், அதாவது சக்சஸ், ஹாப்பினஸ், லவ் கிடைக்க தகுதி இல்லைன்ற எண்ணம் மனசுல பதிஞ்சிடும். இது நம்ம செல்ஃப் ஒர்த் மேலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குற்ற உணர்வுன்றது கெட்டவங்களோட தொடர்பு உள்ளதுன்னு நாம புரிஞ்சு வச்சிருப்போம். சில சமுதாயத்துல நிறைய பணம் வச்சிருக்கிறது கூட தப்பா தெரியும். இதையெல்லாம் கேட்டு வளர்ந்த நமக்கு இதெல்லாம் நம்ம சக்சஸ்க்கு எதிரா ஆர்கியூ பண்ற பிலீஃப்ஸா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றது கூட தெரியாது. ட்ரேடிங்ல சில பிலீஃப்ஸ் நம்மள தப்பு பண்ண வைக்கும். கான்சன்ட்ரேஷன் இருக்காது. எதையோ யோசிச்சு பெரிய ட்ரேடை கூட மிஸ் பண்ணிடுவோம். நிறைய கன்சிஸ்டன்ட் சக்சஸ் பார்க்குற ட்ரேடர்ஸ் கூட ஒரு லெவலுக்கு மேல ஒரு தடையை ஃபீல் பண்ணுவாங்க. பெண்களுக்கு கிளாஸ் சீலிங் இருக்கிற மாதிரி அந்த தடையை ஹிட் பண்ணும்போது மார்க்கெட் எப்படி இருந்தாலும் லோவா ஃபீல் பண்ணுவாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா மார்க்கெட்டை இல்ல அவங்க லக்கை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட கர்வ் பார்த்தா ஒரே ஸ்பாட்ல தான் இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வரும். இந்த மனதளவிலான குழப்பம்தான் நெகட்டிவ் ஜோன். ஜோன்ல இருக்கும்போது பணம் எப்படி ஈஸியா உள்ள வருமோ அதே மாதிரி நெகட்டிவ் ஜோன்ல பணம் ஈஸியா வெளியே போயிடும். இந்த தீர்க்கப்படாத சுய மதிப்பீடுகள் தான் நெகட்டிவ் ஜோனுக்கு காரணம். ஒவ்வொரு நெகட்டிவ் பிலீஃபையும் டீஆக்டிவேட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. அது தேவையும் இல்லை. ஆனா நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது இந்த மாதிரியான பிலீஃப்ஸ் இருக்குன்றத உணர்ந்து அது தன்னைத்தானே வெளிப்படுத்திக்க முயலும்போது அதுக்கான ஸ்டெப்ஸை நாம எடுக்கணும். டக்ளஸ் சாப்டர் 10ல சொன்ன விஷயங்களை ரொம்ப விரிவா இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை கிளாரிஃபை பண்ண முயற்சி பண்ணுறேன். நன்றி.